நீலம் புரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் வழங்கும் தினேஷ் மற்றும் ஊர்வசி நடிப்பில் ஜே பேபி மார்ச் 8 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இல்லை சார், நீங்கள் இப்போ பையன் இப்போ பொண்ணு விரும்புகிறாங்கன்னா ஏதோ ஒரு பையனை விரும்புகிறாங்க. அது இல்லை, அது பையன் பற்றியே பேசாதீங்க, நீங்கள் பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசியாதம்மா அப்படின்னு இப்படியே அவங்க ரெண்டு பேராலையுமே அதுக்கு மேலே பேச முடியல. இல்லை, நீங்கள் கரெக்டாக என்ன சொல்ல வரீங்களோ சொல்லுங்கள், நான் கேட்குறேன் அப்படின்னு. நம்மளது வந்து ரொம்ப மேலைங்க, அது ரொம்ப சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லிடுறேன், அது ரொம்ப கீழ் ஜாதிங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் பேசி பொண்ணு மனசை மாற்றி விட்டிங்கன்னா நாங்கள் பாட்டு கூட்டிகிட்டு போயிடுவோம். கவுன்சிலிங் போய் கட்ட பஞ்சாயத்தா மாதிரி. ஆமாம், மாப்பிள்ளைகிட்ட பேசினேன் அப்படின்னே ஆரம்பிக்கிறேன். இப்படியே தான் சொன்னீங்க. மாப்பிள்ளையா அப்படின்னாரு. இந்த மாப்பிள்ளைகிட்ட பேசுகிறேன்றது இவருக்கு அது புரியல அவ்வளோவா, ஆனால் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம ஜாதி அவர் என்ன பண்ணுவார், ரைட்டு, நம்ம பொண்ணுக்கு பிடிச்சிருச்சு. நீங்கள் ஒத்துக்கிறது இப்போ வந்து பெருந்தன்மை இல்லை, சாதாரண இதுங்க. நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணங்க அந்த அப்படி அப்போ அதுக்கு இப்போவே இல்லைன்று. இப்போவும் வந்து இல்லை, நம்ம கொஞ்சம் மேலே தாங்க, பையன் கீழே தான், ஆனால் நல்ல பையன், அந்த அது வேண்டாம், அதுக்கு நீங்கள் பண்ணாமலே இருக்கலாம். ஜாதி ரொம்ப இப்போ நம்ம ஜாதி அப்படின்றதுல இருப்பாங்க. இப்போ ரொம்ப நன்றிங்க, நல்லா இருக்காங்க. நான் கூட இப்போ எங்கள் இதுலேயே பார்த்துருந்தா கூட இப்படி இப்போ கிடச்சிருக்குமான்னு தெரியல. உங்கள் அப்படின்னு இல்லை இல்லைங்க, அதை விடுங்க. சிங்கத்துக்கு அக்பரு, பெண் சிங்கத்துக்கு சீதா, ரெண்டு பேரும் அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுல்ல. சிங்கம் சொல்லிச்சா என் பேர் அக்பர்னு சொல்லிச்சா, இந்த பையன் சொன்னானா நான் இந்த ஜாதியில் பிறந்திருக்கேன்னு. நம்ம தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் வித்யாரிகர் சுதன். மனங்கள் வஸ் மனிதர்கள் சீக்கொல்ட்டு கதைகளில் ஜெய்சன் சார் அவங்க எடுத்த பல கவுன்சிலிங் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். இன்றைக்கி எந்த கவுன்சிலிங்? நம்ம ஏற்கனவே இதை பற்றி ஒரு கவுன்சிலிங்கில் பேசியிருக்கோம். ஆனால் அப்ரோச் வேறு. இது அப்பாவும் அம்மாவும் வராங்க, பொண்ணு வந்து யாரோ ஒரு பையனை விரும்புகிறாங்க. அது கொஞ்சம் சொல்லி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு வந்து பொண்ணு விரும்புகிறாங்கன்னா பையன் நல்ல பையன் தானே, பையன் நல்ல பையனா இல்லையா அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். இல்லை, அது இல்லைங்க, நீங்கள் இப்போ பொண்ணுக்கிட்ட வச்சு சொல்லி நீங்கள் பேசி. இல்லை சார், நீங்கள் இப்போ பையன் இப்போ பொண்ணு விரும்புகிறாங்கன்னா ஏதோ ஒரு பையனை விரும்புகிறாங்க. அது இல்லை, அது பையன் பற்றியே பேசாதீங்க, நீங்கள் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசியாதம்மா அப்படின்னு இப்படியே அவங்க ரெண்டு பேராலையுமே அதுக்கு மேலே பேச முடியல. அப்போது எனக்கு வந்து சரி, இது பையன் சார்ந்த விஷயம் இல்லை, இது வேறு என்னமோ விஷயம் அப்படின்ட்டு. இல்லை, நீங்கள் கரெக்டாக என்ன சொல்ல வரீங்களோ சொல்லுங்கள், நான் கேட்குறேன் அப்படின்னு. இல்லை அப்படின்னு ரெண்டு பேரும் மொத்த பார்த்துக்கிட்டாங்க. அப்புறமா அவர் தான் சொன்னார், இல்லைங்க அது வந்து வேறு ஜாதி, நமக்கு ஒத்து வராது. நம்ம ஜாதி வந்து நம்மளது வந்து ரொம்ப மேலைங்க, அது ரொம்ப சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லிடுறேன், அது ரொம்ப கீழ் ஜாதிங்க, சரியாக வராதுங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் பேசி பொண்ணு மனசை மாற்றி விட்டிங்கன்னா நாங்கள் பாட்டு கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு. இப்படி தான் வந்து கவுன்சிலிங் போய் கட்ட பஞ்சாயத்தா மாதிரி. ஆமாம். அப்போ தான் நான் திரும்பவும் இந்த கேள்விக்கு வரேன். சரி, நீங்கள் சொல்கிறது சரி, முதல்ல இப்போ நான் இன்னும் பெண் பார்க்கல, யார் உங்கள் பெண்ணை நான் இன்னும் பார்க்கல. அப்புறம் அந்த பையன் யார், அப்போ அதுவும் எனக்கு நீங்கள் பையனே வேண்டாங்க, அதே பேசாதீங்க அப்படின்றீங்க. அப்போ நம்ம என்ன நீங்கள் சொல்கிறீங்க, அடுத்து பெண்கிட்ட நேராக போய் அம்மா அது சரி வராதும்மா, ஜாதிப்படி ஒத்து வராது அப்படின்னு பேசிட முடியுமா? இதுக்கு இன்னும் தகவல்லாம் எனக்கு தேவைப்படுது என்ன அப்படின்னு பேசும்போது அப்புறமா சொல்கிறாங்க, காலேஜில் படித்து முடித்து வேலை எங்கேயோ பார்க்குறாங்க, ரெண்டு பேரும் வேறு இடத்துல வேலை பார்க்குறாங்க. காலேஜில் படித்தப்போ பழக்கம், ஒன்றா வந்து இருக்காங்க, திருமணம் பண்ணிக்கணும்னு வெயிட் பண்ணுறாங்க. காலேஜ் முடித்து ஒரே வருடம் அதில் சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்படின்னு. இந்த பையனை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, அந்த அம்மா வந்து பையனை பற்றி நம்ம எதுக்குங்க பேசிட்டு, அது வேண்டவே வேண்டாங்க அப்படின்னு. அதாவது அந்த ஜாதியை பிடிக்கலைன்ற வெறுப்புணர்வு, இந்த பையனை பற்றிய தகவல் எனக்கு சொல்கிறதுக்கு கூட அவங்க ரெடியாக இல்லை. சொல்லணும்ல, யார் என்ன எங்கே சூழல், யார் பையன் அப்படின்னா அதெல்லாம் இல்லை. இந்த பொண்ணுக்கு மட்டும் பேசி அப்படின்னா, பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறப்ப அந்த பொண்ணு கேள்வி கேட்காதா, நீங்கள் என்ன யார் என்னன்னு கூட தெரிஞ்சுக்கல, அதுக்குள்ளே வந்து
அப்படின்லாம் கேட்காதா அப்படின்னு பேசுனதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து சொல்கிறார். நான் வந்து காலேஜில் படிக்கும்போது பழக்கமாங்க. நான் 2 பேரும் என் பொண்ணு நல்ல பொண்ணு, அந்த பையனை பற்றி எனக்கு தெரில. நான் பார்த்த வகையில் நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுங்க ஏங்க, ஆனால் நல்ல பையனாக தாங்க இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நமக்கு ஜாதி சரியாக வராதுங்க அப்படின்றார். ஸோ இப்போ முதல் தகவல் வருது, பையனை பற்றி இவங்கள்ட்ட நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்றது அந்த லைன்லேயே தெரியுது. பையன் நல்ல பையனாக தான் இருக்கான், ஆனால் ஜாதி அப்படின்னு வருது. இப்போது இன்னும் இந்த உரையாடல் போயிட்டே இருக்குது. அப்போ கடைசியாக எனக்கு தெரிய வர்றது என்னென்னா, பையன் நல்ல பையன், வேலையில் இருக்கார், நல்லா ஏர்ன் பண்ணுறார். பொண்ணு வந்து இப்போ வேலைக்கு போகிறாங்க, அவங்களும் ஏர்ன் பண்ணுறாங்க. 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. பையனோட வீட்டில் அவங்களும் ஜாதி உணர்வு உள்ளவங்க தான். ஆனால் அவங்களுக்கு என்னென்னா தெரில, பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்க. ஆனால் இந்த வீட்டில் இவங்க 2 பேரும், அதாவது அம்மா அப்பா 2 பேருக்கும் துளி கூட விருப்பம் இல்லை. அது வேற இன்னும் அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் நம்ம சொன்னால் வியூவர்ஸ்க்கு அதனுடைய டென்சிட்டி புரியும். நான் வந்து இது முதல்ல கேள்விப்பட்ட அன்னைக்கு ஏதாவது மருந்து இருந்து வச்சு விட்ருவோமான்னு கூட நினச்சேங்க அப்படின்றாரு. பொண்ணுக்கு அப்புறம் நம்ம புள்ள பாசம் இருக்கு இல்லைங்க, அது சரி இவ்வளோ இயல்பாக சொல்கிறாங்கல்ல அப்படின்னு ரொம்ப இயல்பாக சொல்கிறார், ரொம்ப கேஷுவலாக சொல்கிறார். போட்டுங்க என்ன இருந்து என்னங்க பண்ண போகுது அப்படின்றார். நம்ம வந்து அட்வான்ஸ்டு வெர்ஷன் பற்றி பேசுகிறோம், வாழ்க்கை, மனித மனங்கள் பற்றி பேசுகிறோம், ஸ்மார்ட் ஃபோன் என்னென்னலாம் பேசுகிறோம். ஆனால் இன்னும் வந்து அந்த பிடிப்பு வந்து எங்கேயோ இருந்துகிட்டே இருக்கு. பொண்ணுகிட்ட பேசாமல் இதை ஒன்றும் பண்ண முடியாது, பொண்ணுகிட்ட பேசும். பெண் வந்தது, உட்காந்துச்சு, பேசிச்சு. பெண்கிட்ட பேசின வகையில் அந்த பையன் வந்து நல்ல பையன், ஒன்றும் எந்த இதுவும் இல்லை. சரி பொண்ணு போக சொல்லு, நீங்கள் போயிட்டு வாங்க. இப்போ எனக்கு பையனை நான் பார்க்கலாமா அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டோம், அப்படின்றாங்க இவங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா, நீங்கள் ஒரு தடவை பாருங்கள், அவரை பாருங்கள், உங்களால் சொல்ல முடியும்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை பார்க்காமலேயே நம்ம ஏதோ ஒன்று சொல்கிறது எப்படி அப்படின்னு அது சொல்லிச்சு. இருந்தாலுமே எனக்கு அந்த பையனை பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களை கொஞ்சம் பேச வேண்டியிருக்குன்னு தோணுச்சு எனக்கு. இப்போ இவங்கள்ட்ட நான் உங்கள்கிட்ட தான் பேசட்டுமான்னு கேட்கேன். சரின்னு, என்ன காரணம்னு நீங்கள் இப்போ சொன்னது வந்து ஜாதின்னு சொன்னீங்க. நீங்கள் ஜாதி அதனால் வேண்டான்னு சொல்கிறீங்களா, அது எனக்கு புரியலை, எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்ற. வந்து இல்லைங்க, நாம் வந்து கொஞ்சம் நம்ம ஜாதி பேர்லாம் வேண்டாங்க, நம்ம கொஞ்சம் உயர்ந்த ஜாதிங்க. அது அப்படி இருக்கிறப்ப அது நம்ம போய் இன்னொரு அது ரொம்ப அந்த ஜாதி பற்றிலாம் சொல்லவே முடியாதுங்க, அது அப்படி அதில் போய் எப்படிங்க அது அப்படின்னு அவர் பேசுகிறாரு. அந்த அம்மா வந்து அந்த பையனை பற்றி பேசினாலே, நாங்கள் உட்காந்துருக்கிறது ஒரு காஃபி ஷாப்பு, இந்த எதிரில் காஃபி சாப்பிட்ட கப்பு இருக்குல்ல, அதை எடுத்து அடித்தாலும் அடிச்சிடும் போல் இருக்கு. அந்த அம்மா அப்படி இருக்குது, அப்படி ஆக்ரோஷமாக உட்காந்துருக்கு. சரி நீங்கள் ஒன்று செய்யுங்க, நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் பொண்ணுக்கிட்ட பேசிட்டேன், நானும் கொஞ்சம் யோசிக்கிறேன், நாளைக்கு பேசுவோம் அப்படின்னு. ஏன்னா இவங்க ரிசீவிங் மோட்லேயே இல்லை, பொண்ணு மனசை மாற்றணும், அவ்வளோதான் அப்படின்னு. நாளைக்கு பொண்ணை வர சொல்லட்டுங்களா அப்படின்றாரு. பொண்ணை வர்றதுக்கு முன்னாடி நம்ம பேசுவோம் முதல்ல, அப்புறம் பொண்ணை வர சொல்லுவோம் அப்படின்னு. அப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரில, நீங்கள் அவர் அந்த பையன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அப்படின்னாரு. ஆமாம், ஒருத்தர் வேணும் வேண்டான்னு சொல்கிறத அவரை பார்க்காமலேயே முடிவு பண்ணுறது எப்படி சரியாக இருக்க முடியும், ஒரு தடவை பார்த்துட்டா பரவாயில்லையே அப்படி. சரி நீங்கள் பார்க்குறதுனா பாருங்கள், எனக்கு என் பொண்ணு மனசில் இருக்கிறது இதை அப்படியே எடுத்து விட்டு நாளைக்கு கொடுத்து விட்டிங்கன்னா போதும் அப்படின்றார். ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறாரு, ரொம்ப நம்ம அந்த கிராமத்து துணின்னு சொல்லுவாங்கள்ல, ஏதாவது கொஞ்சம் அந்த கழுதைக்கு புரிய வச்சு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வெளியிலே குளிக்க வச்சு உள்ளே கூப்பிட்டுக்குவோம் அப்படின்றாரு. அதை விட இது ரொம்ப மோசமாக இருக்கு. இல்லை யார் சொல்லி ஏன்னா இவ்வளோ இயல்பாக பேசுகிறாரு, ஒரு கவுன்சிலிங் போகணுங்கிறது யார் சொல்லி? அவங்களுடைய சர்க்கிளில் வேற ஒரு பிரச்சனை இருந்தது, அந்த இடத்து பிரச்சனை ஒன்று.
அந்த இடத்து பிரச்சனைக்காக ஒரு உறவு பிரச்சனை வந்துருச்சு. அந்த உறவு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்கிட்ட வந்தவங்க இவருக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது அவர்கிட்ட அதாவது அவங்க சொன்னது எப்படி சொன்னாங்கன்னு தெரியல, இவர் எப்படி புரிஞ்சிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அவர்கிட்ட போனீங்கன்னா சரியாக நீங்கள் விஷயத்தை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா மீதி அவர் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. இவர் என்ன நினச்சிட்டாருன்னா, நம்ம போய் சொன்னோம்னா நம்ம சொன்னதை அவர் கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு இவர். இன்னும் நம்ம மக்களுக்கு கவுன்சிலிங்னா என்ன, பஞ்சாயத்துனா என்ன, இல்லை அவரோட மனநிலை எப்படின்னா வசிக்க மருந்து வச்சிருப்பார் போல, ஏதோ என்னமோ செஞ்சிருவார் போல இருக்குன்னு என்னமோ நினச்சிருக்கலாம் அவர். எனக்கு நான் இல்லை பையன்கிட்ட பேசுகிறது தானே கரெக்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நீ சார் நீங்கள் பேசுங்க அப்படின்னு ஒரு சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி அந்த பையனை நான் பார்க்குறேன். நம்ம ஒரு பிக்சர் வச்சுருப்போம்ல சார், ஒரு நல்ல பையன் அப்படின்னு ஒரு பிக்சர் வச்சுருப்போம்ல, அதில் எல்லாத்துலேயும் அந்த பையன் ஃபிட் ஆகிறான். எந்த பழக்க வழக்கமும் இல்லை, அனாவசியமான செலவு இல்லை, ரொம்ப சிம்பிள் லைஃப் ஸ்டைல். வேறு இப்போ இந்த மாலுக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாத ஒரு வீடு, தொழில், திரும்ப வீடு, அப்படியான அவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. அந்த பிஸ்னஸை தான் அந்த பையன் பார்த்துக்கிறாரு. ரொம்ப ரொம்ப ஒரு சின்சியராக இருக்கக்கூடிய ஒரு பையன். இப்போ இந்த பையன்கிட்ட என்ன புரிதல், காதல்ன்ற புரிதல் இப்போ வழக்கமாக இருந்ததில்ல, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இல்லை சார், அவங்க நல்ல மனைவியாக எனக்கு வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். நான் அவங்களுக்கு நல்ல கணவனாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன். ஏதாவது என்கிட்ட தவறுகள் அது இது இருந்தால் அதை திருத்தி சரியாக கொண்டு வர முடியும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் ஒரு 10 வருட 15 வருட எதிர்கால திட்டம்லாம் சொல்கிறார். காலேஜ் முடித்து 1 இயர் தான் ஆகுது. நான் அவர்கிட்ட கேட்குறேன், இந்த புரிதல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? 15 வருஷம்லாம் யாரும் பேச மாட்டாங்கல்ல, எப்படி வந்தது அப்படின்னா, நான் நிறைய புத்தகங்கள் வாசிப்பேன் சார், எனக்கு புத்தக பழக்கம் நிறைய உண்டு. அதனால் பெரிய பெரிய சாம்பியன்ஸை படிக்கும்போது அவங்களுடைய எதிர்காலம் பற்றி அவங்க யோசிக்கிறதுலாம் நமக்கு ஒரு எதிர்காலம் வேணும் அப்படின்னு. அதனால தான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன், நம்ம ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்போம்ல, நல்ல பையன், அதில் அப்படியே ஃபிட் ஆகிறார் அவர். சரி அப்படின்னு அவர் அனுப்பிச்சாச்சு. அவர் அடுத்த நாள் 2 நாள் கழித்து தான் இவங்கள வர சொல்லணும். இவங்க வந்தாங்க. இப்போ சரிங்க, அப்புறம் பொண்ணுக்கிட்ட எப்போ பேசுகிறீங்க, பேசி ஒரு நாள் 2 நாளில் மனசை மாற்றிடுவீங்கன்னு நினைக்கிறேன், இப்படி தான் அவர் ஆரம்பிக்கிறார். அப்புறம் நான் மாப்பிள்ளைக்கிட்ட பேசினேன் அப்படின்னே ஆரம்பிக்கிறேன். இப்படியே தான் சொன்னீங்க? ஆமாம். மாப்பிள்ளையா அப்படின்னாரு. இல்லை ஓகே, உங்கள் பொண்ணு பார்த்த பையன்கிட்ட பேசினேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். இந்த மாப்பிள்ளைகிட்ட பேசுகிறேன்றது இவருக்கு அது புரியல அவ்வளோவா, ஆனால் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு, என்னமோ இவங்க என்னமோ அப்படின்னு. அப்புறம் நான் இவருக்கு சொன்னேன், இப்போ நீங்கள் இந்த மாப்பிள்ளையை விடுங்க, இப்போ நீங்கள் ஒரு மாப்பிள்ளையை பார்ப்பீங்கன்னா என்ன மாப்பிள்ளையை பார்ப்பீங்க அப்படின்னா, முதல்ல நம்ம ஜாதி இருக்கணுங்க, ரைட்டு, படிச்சிருக்கணுங்க, ரைட்டு, அப்புறம் வேறு எந்த பழக்கமும் இருக்கக்கூடாதுங்க, ரைட்டு, ஒரு நல்ல பொண்ணை நல்லா வச்சு பார்த்துக்கணுங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் பொருளாதாரமும் இருக்கணுங்க அப்படின்னு. அதாவது அந்த பையன்கிட்ட என்னென்ன இருக்கோ அது அத்தனையும் சொல்கிறாரு, எக்ஸப்ட் இந்த ஜாதி மட்டும்தான் பிரச்சனை. இப்போ நான் இவர்கிட்ட சொன்னேன், அவர் சொன்னதெல்லாம் நான் பாயிண்ட்ஸாக எண்ணிக்கிட்டே வந்தேன். 8, அடுத்தது 9, அடுத்த பாயிண்ட்டு 10, நீங்கள் ஏதாவது இருக்குன்னா அந்தம்மா ஏதோ யோசிச்சு ஒன்று சொன்னாங்க, 11, இப்படி யோசிச்சுட்டு அந்த ஒரு 13 பாயிண்ட் வருதுன்னு வைங்க. நீங்கள் சொன்ன 13ல் 12 அவர்கிட்ட இருக்குது, ஒரு விஷயத்தை தவிர. ஆமாம். அவர் என்ன கேட்டார்னா, 12 இருக்குங்களா அப்படின்னாரு. இந்தம்மா எது இருந்தா என்ன, ஜாதி அப்படின்னு இந்தம்மா ஆரம்பிச்சது. இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த பையன் நல்ல பையனாக இருக்கார், இந்த பையன் இந்த ஜாதியில் பிறந்தது அப்படின்றது அவரோட குற்றமா? நீங்கள் உங்கள் பொண்ணை இந்த ஜாதியில், உங்களோட ஜாதி ஏதோ ஒன்று இருக்குல்ல, அதில் நீங்கள் பெற்றுட்டீங்க, இப்போது அது உங்கள் பொண்ணுக்கு வரமா? அது அந்த பையனுக்கு அது குற்றம், உங்கள் பொண்ணுக்கு இது வரமா அப்படின்னா புரியலைங்களே அப்படின்னாரு இவர். ஆனால் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு. அப்புறம் திரும்பவும் அதே இப்போ நான் சொன்னதையே திரும்ப ரிப்பீட் பண்ணால் இவருக்கும் புரிஞ்சிருச்சு. அப்புறம் இவர் அவர் அந்த பையன் நல்ல பையன், இந்த ஜாதியில் பிறந்ததை
அவன் என்ன பண்ண முடியும் அதுக்கு? அது ஏற்கனவே இருக்குது. யாரோ 2 பேர் இணையிறாங்க, அதில் இந்த பையன் பிறக்கிறான். பிறந்ததுக்கப்புறம் நீ இந்த ஜாதின்னு அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க. அதை அந்த பையன் இன்றைக்கி வர ஃபாலோ பண்ணுறான். அதுக்கு அந்த பையன் என்ன பண்ணுவான்? சரி, உங்கள் பொண்ணு இருக்குல்ல, உங்கள் பொண்ணுக்கு வந்து உங்கள் ஜாதின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அதனால் அந்த பொண்ணுக்கு அதாவது நான் இந்த ஜாதியில் பிறந்திருக்கேன் அப்படின்றதுனால அது ஒரு டேக்லைன், எக்ஸ்ட்ரா டேக்லைன், ரொம்ப ஏதாவது பாசிட்டிவான விஷயமா அது? உங்களுக்கு பாசிட்டிவான விஷயமா இருக்கலாம். நீங்கள் வந்து எங்கள் ஜாதி, நாங்கள் உயரத்தில் இருக்கோம், அது சொல்கிறீங்கள, இங்கே இருக்கோம், இதுக்கு மேலே இருக்கோம்லாம் சொல்கிறீங்கள, அது உங்களுக்கு இருக்கலாம். அந்த பொண்ணுக்கு அதனால் என்ன கிடச்சிது? படிக்கிறப்ப என்ன கிடச்சிது? எக்ஸாம் எழுதுகிறப்ப என்ன கிடச்சிது? இப்போ அது வேலைக்கு போகிறப்ப அதனால் என்ன கிடைக்க போகுது? அப்படின்னும் போது இவருக்கு வந்து, அதாவது இவருக்கு மற்ற விஷயங்கள் நான் சொன்னது எந்த அளவுக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் இவரை ரொம்ப டீப்பாக யோசிக்க வச்சிருச்சு. அது பின்னாடி சொன்னார். இந்த பையன் அந்த ஜாதியில் பிறந்தது அவனோட குற்றமா? அவன் என்ன பண்ணுவான் அதுக்கு? அந்த வார்த்தை வந்து அவரை, அந்த கேள்வி வந்து அவரை ரொம்ப யோசிக்க வைக்குது. இந்த அம்மா வந்து கொஞ்சம் இப்படியும் அப்படியும் இருக்காங்க. ஆனால் இந்த அம்மாவும் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அது நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், அந்த தம்பி அந்த ஜாதியில் போகிறது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு இவங்களும் அந்த உடையிறது வருது, நடக்குது, கண்ணுக்கு முன்னாடியே நடக்குது. ஏன் நடக்குது அப்படின்னா, மீதி 12 பாயிண்ட்ஸ்னு அவங்க சொன்னாங்கல்ல, அது எல்லாமே அந்த பையன்கிட்ட இருக்குன்னு நான் பார்த்த வகையில் நான் இவங்கள்ட்ட சொல்லணும்னு வச்சுருந்ததை எடுத்து காண்பித்தேன். இப்போ நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க, நான் இதெல்லாம் வச்சுருக்கேன், கரெக்டாக இருக்கா இல்லையா பாருங்க அப்படின்னு. அப்போ இவங்களுக்கு என்ன தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா, பையன் நல்ல பையன், ஜாதி தான் நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் இவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, அதில் பிறந்ததுக்கு அந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னு. அந்த வரி வந்து இவரை ரொம்ப ஸ்டாப் பண்ண வைக்கிது 2 பேரையும். கொஞ்சம் அவங்களுக்கு மனசு சரியில்லை இதை கேட்ட. ஏன்னா என்னமோ அவங்களுக்கு என்னமோ அது இருக்கும்ல, இவ்வளோ நாளாக ஒரு பிடிச்சிக்கிட்டு இருக்கோன்றது. சரிங்க, நாங்கள் கொஞ்சம் போயிட்டு நாளைக்கு வரோங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. நான் நினச்சேன் வரமாட்டாங்க, நாளைக்கு வரல, அதாவது மறுநாள் வரல, மறுநாளும் வரல, அதுக்கப்புறம் 2-3 நாள் வரல. சரி, நான் நினச்சேன் இது அவ்வளோதான், இவங்க ஜாதி தான், அந்த பொண்ணை போட்டு பாடாப்படுத்தியிருப்பாங்க இதுன்னு ஏதோ நினச்சேன். அப்புறம் என்னன்னு தெரியல, ஒரு 4 நாட்கள் இருக்கும், அது கழித்து திரும்ப வந்தாங்க. திரும்பனா 3 பேராக வந்தாங்க. நாங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தோங்க, திரும்ப பொண்ணுக்கிட்டையும் பேசினோம். பொண்ணு ஒரே பிடியாக இருக்குது, அவர் தான் பண்ணிக்குவேன்னு. நீங்கள் சொன்னதில் எனக்கு அந்த மீதி 12 பாயிண்ட்டுன்னு நாங்கள் சொன்னது எல்லாமே இருக்குதுன்னு சொன்னது எனக்கு ஒரு பக்கம் அது மனசில் உறுத்தலாக இருந்தாலும், அந்த ஜாதியில் பிறந்ததுக்கு பையன் என்ன தப்பு பண்ணான் அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம், அது என்னமோ தெரிலிங்க, அது மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்க. அந்த பையன் என்ன பண்ணுவான்? நல்ல பையன்னு சொல்கிறீங்க, பொண்ணு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, அப்புறம் வாழ போகிறது அவங்க, நம்ம என்ன அதில் போய் நம்ம என்ன? நான் என்ன சொன்னேன், நல்ல பையன் நான் சொல்லலை, அது என்னுடைய அப்சர்வேஷன், நான் பார்த்தது தப்பாக கூட இருக்கலாம்ல. அதனால் நீங்கள் அது பார்த்து உங்களுக்கு அது சரியாக வருதுன்னா தான் நீங்கள் இதை வந்து அடுத்ததுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறேன். இந்த பொண்ணுக்கு திடீர்னு படபடப்பு வருது, ஐயோ எல்லாம் நல்லா போகும்போது இவர் திரும்ப போய் இவங்கள போய் பார்க்க சொல்கிறாரு, அப்பா அம்மா தான் சரின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. அப்புறம் நான் அந்த பொண்ணுக்கிட்டே சொன்னேன், அப்படி இல்லைம்மா, நாளைக்கு திருமணம் ஆனதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியாது, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அதனால தான் அப்படின்லாம் வரக்கூடாது, அவங்க ஒரு தடவை பார்த்துட்டோம் அப்படின்னா. அப்புறம் நாங்கள் 4 பேர் சந்திக்கிறப்ப நீங்களும் இருக்க முடியுமா சார்னு கேட்டாங்க. நல்லா வரேன், நீங்கள் முதல்ல பேசுங்க, அப்புறம் நான் வரேன் அப்படின்னு. அப்புறம் அவங்க பார்த்தாங்க, பேசினாங்க, அவங்க எல்லாம் பேசி முடித்து ஒரு 3 மணி நேரம் கழித்து நான் வர்ற மாதிரி அந்த பிளானிங்கே அப்படி தான் செஞ்சுருந்தேன். வந்ததுக்கப்புறம் பார்த்தா அதே அப்பா அம்மா இப்போ என்ன பேசுகிறாங்கன்னா, நல்ல பையங்க, அது நமக்கு பார்த்தா தெரிஞ்சிருங்க, மொத்த பார்த்தா தெரியும் இல்லைங்க, அவர் அது என்னமோ சொன்னார், அது என்னமோ சொன்னார், என்ன
மொசை பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்தா தெரியாதா என்னமோ சொன்னார். அது அந்த பழமொழி ஒன்று. அது பார்த்தா உடனே எனக்கு இது சரியான பையன்னு தோணுச்சுங்க. அப்புறம் பேசினேன். ரொம்ப தன்மையாக இருக்கார், ரொம்ப இதாக இருக்கார். நம்ம ஆளுங்களை வச்சு கொஞ்சம் விசாரிக்க சொன்னாலே அதெல்லாம் பார்த்துடலாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பார்த்த வகையிலே ரொம்ப நல்ல பையனாக தான் இருக்கார். அப்புறம் ரொம்ப ஜாதி அவர் என்ன பண்ணுவார், ரைட்டு நம்ம பொண்ணுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஒத்துக்கிறது இப்போ வந்து பெருந்தன்மை இல்லை. ஏன்னா இந்த இடமே இன்னும் பிரச்சனை இருக்கு. நம்ம பொண்ணு விரும்பிருச்சு அப்படின்ற மாதிரி என்னமோ வந்து சாதாரண இதுங்க, நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணங்க அந்த அப்படி. அப்போ அதுக்கு இப்பவே இல்லைன்றீங்க. நீங்க வந்து ஒத்துக்கிறதுன்றது அந்த பையனுடைய குணாதிசயத்துக்கும் பெண்ணனுடைய குணாதிசயத்துக்கும் அவங்க 2 பேர்த்துக்கும் இருக்கிற விருப்பத்துக்கும் சரி அப்படின்னா ஒத்துக்குங்க. இப்போ வந்து இல்லை, நம்ம கொஞ்சம் மேலதாங்க, பையன் கீழே தான், ஆனால் நல்ல பையன், அந்த அது வேண்டாம், அதுக்கு நீங்கள் பண்ணாமலே இருக்கலாம். ஏன்னா எப்படி இங்கேருந்து ஒரு 9 மாதம் கழிச்சு 12 மாதம் கழிச்சு அடிச்சுக்குவாங்க. அவங்களே சும்மா இருந்தாலும் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க அப்படின்னா அதுவும் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு யோசிச்சார். அந்த கவுன்சிலிங் அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணம் நடந்தது, நல்லா இருக்காங்க. அதெல்லாம் ஒரு 5-6 வருடங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இப்போ ஒரு பொது இடத்துல எங்கேயோ பார்க்குற சூழல் வந்துச்சு. அப்போ அவர்கிட்ட பொண்ணு மாப்பிள்ளைலாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொன்னப்போ சிரிச்சுட்டே சொன்னார். அதான் நீங்கள் முதல்ல அப்போவே மாப்பிள்ளைன்ட்டிங்களே, அது அந்த முதல்ல சொன்ன வார்த்தையை அப்படியே வச்சுருக்காரு. அப்போவே மாப்பிள்ளைன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன்று சொன்னார். இல்லைங்க, அது எனக்கு ஜாதி ரொம்ப இப்போ நம்ம ஜாதி அப்படின்றதுல இருப்பாங்க, இதில் பிறந்ததுங்க அந்த பையன் என்ன தப்பு பண்ணான்னு கேட்டீங்க பாருங்க, அது எனக்கு வந்து இனி நம்ம ஜாதின்றதை கொஞ்சம் பேசக்கூடாது அப்படின்ற லெவலுக்கு எனக்கு அது. ஏன்னா அவங்க என்னங்க தப்பு பண்ணுவாங்க, எனக்கு என் ஜாதி, அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க ஜாதி, இது இந்த பிறந்த குழந்தை என்ன இந்த ஜாதி வேணும்னு கேட்டு வந்துச்சு. அது அவரே கேட்டு வந்திருப்பாரா ஃபர்ஸ்ட்? அப்புறம் நான் சிரிச்சிட்டு சொன்னேன், நீங்கள் இப்போ பையன் வந்து கேட்டு வந்தானான்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் கேட்டு வந்தீங்களா? உங்கள் சம்பந்தியாக இருக்காரு, அவர் கேட்டு வந்திருப்பாரா? யாரோ அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, சரி அவங்களுக்கு யாரோ சொன்னாங்க. அப்போ தலைமுறையாக யாரோ சொன்ன ஒரு விஷயத்த நம்பிக்கிட்டு, அதுக்கு ஒரு பேர் இருக்குது, அதுக்கு ஒரு என்னமோ, அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது என்னமோ, அதை நம்பிக்கிட்டு நம்ம வந்து கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற நல்ல மனிதர்களை இழக்கிறது இருக்குல்ல, அது என்ன அது அப்படின்னா, இல்லை அதாங்க அந்த ஒரு வார்த்தை தாங்க. அந்த பையன் அந்த இதில் பிறந்ததுக்கு அவன் என்ன தப்பு பண்ணான்? அவன் போய் அவனை இணைச்சிக்கிட்டானா? பிறக்கும் போதே நான் இந்த ஜாதியில் தான் பிறப்பேன்னு சொல்லிட்டு வந்தானா? நம்ம தானே அவங்க மேலே சுமத்துறோம் அப்படின்ற. அது ரொம்ப ரொம்ப நன்றிங்க, நல்லா இருக்காங்க. நான் கூட இப்போ எங்கள் இதுலேயே பார்த்துருந்தா கூட இப்படி இப்போ கிடச்சிருக்குமான்னு தெரில. உங்கள் அப்படின்னு இல்லைங்க, அதை விடுங்க அப்படின்னு பெரிய மாற்றம்ல. பொண்ணுக்கு மருந்து வச்சிடலான்னு பார்த்த அந்த மனம், ஆமாம், நான் பார்த்துருந்தா கூட இது மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கும். அறியாமையினுடைய வெளிப்பாடு தாங்க ஜாதின்றது. நான் வந்து ஜாதின்றதை வந்து ரொம்ப பெரிய என்னமோ ஏதோ அப்படின்லாம் இல்லை. ஜாதின்றதுக்கு எதிராகவும் நான் இப்போ இங்கே பேசலை. அப்படி ஒன்று இருக்குன்றத நம்புறதே அறியாமைன்றேன். அப்படி ஒன்று இல்லை. இப்போ சமீபத்தில் சிங்கத்துக்கு அக்பரு, பெண் சிங்கத்துக்கு சீதா, 2 பேரும் அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுல்ல. சிங்கம் சொல்லிச்சா என் பேர் அக்பர்னு சொல்லிச்சா? இந்த பையன் சொன்னானா நான் இந்த ஜாதியில் பிறந்திருக்கேன்னு? நம்ம தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். நான் ஒரு மீம் கூட பார்த்தேன், இந்த சிங்கமும் பெண் சிங்கமும் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு மீம், மேலே அக்பர் சீதா இதெல்லாம் போட்டு இப்படி உட்காந்துருக்கிற மாதிரி மீமில் அந்த சிங்கம் சொல்கிற மாதிரி மீம். அது சிங்கம் என்ன சொல்லுதுன்னா, முடிஞ்சவனாவது வந்து கை வைங்கடா பார்ப்போம் அப்படின்னு. அது சொல்லிச்சா? நம்ம தான் பேர் வைக்கிறோம். அந்த பையன் சொன்னானா? இந்த பொண்ணு சொல்லிச்சா இந்த ஜாதியில் நான் பிறக்கிறேன்னு? நம்ம தான் சொல்கிறோம். அப்போ தலைமுறையாக நம்ம கடத்திக்கிட்டே இருக்கோம். பொறுமையாக மெதுவாக அழகாக கடத்திக்கிட்டே இருக்கோம். இந்தா நீ தான். அது உண்மையோ இல்லையோ இருக்கோ, நம்மளும் வாங்கி அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருக்கு. அது எங்கேயோ ஒரு இடம் முடிவு வரணும்ல. பல பேர் இந்த அறியாமை இருளில் சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த ஒரு வார்த்தை
நம்ம பேசின விஷயம் பல பேருக்கு ஒரு பதிலை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.